ரெடியா? நீங்கள் கேட்க கொஸ்டினில் புரியல எனக்கு. பிற்படுத்தப்பட்டவர்னு எனக்கு புரியல. சார், தாழ்த்தப்பட்டவங்களை வந்து இழிவுபடுத்துறது அப்படிங்கிறது பிற்படுத்தப்பட்டவங்க வேறு ஷெடியூல் தெரியுமா உங்களுக்கு? இல்லை, விஷயம் புரிஞ்சுக்கோங்க. தேவையில்லாமல் அதை நான் நீங்கள் இப்படியே கேள்வி கேட்டுட்டு இருந்தீங்கன்னா இந்த நிகழ்ச்சி கூட பண்ண விட மாட்டாங்க. சரி, இது வந்து நான் சொல்ல ஆர்ட் ஃபார்ம் ஃபங்க்ஷனில் நீங்கள் வந்து ஆர்ட் ஃபார்முக்கு வந்து கேள்வி கேளுங்க. நான் டைரக்டர், ஆர்ட் ஃபார்ம் வந்து கேளுங்க. நான் அரசியல்வாதி கிடையாது. ஓகே சார். ஓகே, தேங்க்யூ. அடப்பாவமே ஏங்க. இல்லை சார், திரைப்படத்தில் முன்னாடி அந்த குட்கா போடுறாங்க. குட்கா? வீக்கெண்ட் டிரைவ் போடுறாங்க. ஆமாம், வரவேற்பு. அவன் நல்ல விஷயம் தானே. அதுக்கு நாங்கள் எப்படி அமித்ஷா வந்து ஹிந்தி கற்றுக்கிறதுக்கு ஹிந்தி கற்றுக்கலாம் அப்படின்னு சொல்லி வந்து சொல்லியிருக்கேன். எனக்கு புரியல. நீங்கள் கேள்வி வந்து ஏன் இப்படி பிரித்து கேட்குறீங்க? எனக்கு புரியல. இப்போ உள்ள காலகட்டங்களில் நீங்கள் சொன்ன நீங்கள் கொஸ்டின் ஏன் பர்டிகுலராக கேட்குறீங்க? ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறமா இந்த பிற்படுத்தப்பட்டோர் அவங்கள வந்து இழிவுபடுத்துறது குறைஞ்சிருக்குன்னு நினைக்கிறீங்களா, இல்லை அதிகமாக இருக்குன்னு நினைக்கிறீங்களா? கேள்வி எனக்கு புரியல. பிற்படுத்தப்பட்டோ இழிவுபடுத்துறது எனக்கு புரியல. இவங்க சண்டை போட மாதிரி பேசுகிறாங்கல்ல. தலைவா, அதான் சொல்கிறேன் தலைவா. என்னோடய வேலை வந்து அதான் தலைவா. நான் எல்லாத்துக்கும் பதில் சொல்லிட்டு இருக்க முடியும். நான் ஒரு கிரியேட்டரோட, ரைட்டரோட, டைரக்டரோட வேலை வந்து அவன் நினச்ச மாதிரி அவனோட அரசியலையோ அவனோட ஆர்ட் ஃபார்மையோ கொண்டு வந்து வைக்கிற வேலை. அதுக்கு பின்னாடி நடக்கிற விஷயங்கள் சமூகமும் ஒரு பங்கு இருக்குது. எங்கிட்டே கேள்வி கேட்குறீங்க, நீங்கள் உங்களுக்கும் ஒரு பங்கு இருக்குல்ல. உங்களோட பதில் என்ன இருக்குது எல்லாத்துக்குமே? தேங்க்யூ. தலித் வரலாற்று மாதம் நீலம் பண்பாட்டு மையம் முன்னெடுக்கும் இந்த தலித் வரலாற்று மாத நிகழ்வுகள், அதில் வந்து ஃபிலிம் ஃபெஸ்டிவல் தலித் படங்கள், திரைப்படங்கள் வந்து நடந்துக்கிட்டு இருக்கு. ஏன்னா நம்ம வந்து என்ன சொல்கிறது, நிறைய படங்களை எங்கெங்கேயோ பார்த்தா கூட ஒரு ஒரு உணர்வோட, ஒரு ஒருமித்த கருத்தோட ஒரு டிஸ்கஷனுக்காக பண்ணுறதுக்காக, ஒரு டிஸ்கஷன் க்ரியேட் பண்ணுறதுக்காக உருவாக்கப்படுகிற படங்களை, அடுத்த தலைமுறைக்கு கடத்த வேண்டிய படங்களை வந்து நம்ம ஞாபகத்தில் வச்சுக்கிறது, அடுத்த தலைமுறைக்கு கடத்துறது ஒரு முக்கியமான பங்கு. அதை வந்து நீலம் பண்பாட்டு மையம் வந்து பண்பாட்டு ரீதியாக வந்து அதை வந்து முன்னெடுத்து போய்கிட்டுருக்கு. அதில் முக்கியமான ஒரு நிகழ்வாக வந்து இந்த தலித் வரலாற்று மாதம் வந்து நடக்குது. அந்த மாதத்தோட நிகழ்வுகள் அத்தனையுமே வந்து நாம் வந்து என்ன சொல்கிறது, நம்ம லைஃப்பில் நம்ம வந்து பங்கெடுத்து புரிந்து கொள்ளப்பட வேண்டிய, அடுத்த தலைமுறைக்கு கடத்த வேண்டிய நிகழ்வுகள் அத்தனையும் இடம்பெறுது. நாடகங்கள், அப்புறம் வந்து திரைப்படங்கள், இப்போ புகைப்பட கண்காட்சி, எந்தெந்த வகையில் ஆர்ட் ஃபார்முக்குள்ளே, எந்தெந்த வகைக்குள்ளே நம்ம ஊடுருவி, எந்தெந்த வகைக்குள்ளே நம்ம வந்து நம்மளால் எவ்வளோ சமூகத்துக்கு எவ்வளோ விஷயங்களை முன்னெடுத்து கொண்டு போக முடியுமோ அது அத்தனை வேலையும் நீலம் பண்பாட்டு மையம் செஞ்சுக்கிட்டு இருக்குது. அதில் ஒரு பங்காக இன்றைக்கி வந்து ஃபெஸ்டிவல் நடந்துகிட்ருக்கு. என்னோடய வாழ்த்துக்களும் நன்றி. தேங்க்யூ. சார், அமைச்சர் ராஜகண்ணப்பன் வந்து அதுக்குள்ளே நம்ம வந்து எவ்வளோ உழைப்பு செலுத்துவோம் அப்படிங்கிறதா முக்கியம். நிச்சயமாக கமர்ஷியல் படம் தான். அமித்ஷா வந்து ஹிந்தி கற்றுக்கிறதுக்கு ஹிந்தி கற்றுக்கலாம் அப்படின்னு சொல்லி வந்து சொல்லியிருக்கேன். எனக்கு எல்லாத்துக்கும் தெரிஞ்ச ஆன்சர் நீங்கள் என்கிட்ட கேட்குறீங்க. வடிபடி கருத்துக்கள் வருமா? எந்த கருத்துக்கள்? முக்கியம் இல்லை, தமிழ் முக்கியம், ஹிந்திலாம் தெரியாது போடான்ற மாதிரி ஹேஷ்டாக் ஃபார்ம் ஆகிற மாதிரி அதை விடுங்க, நீங்கள் பேசுங்க. அது இது சினிமாவில் திரைப்படம் மூலியமாக இந்த மாதிரி கருத்துக்களை வெளியே சொல்ல முடியுமா வருங்காலங்களில்? சொல்ல முடியாத கருத்துக்களை தான் சொல்லிக்கிட்டு இருக்கோம். இதையும் சொல்லப்படாத, சொல்லவே முடியாத, சொல்ல தயங்குகிற விஷயங்களை தான் நமக்கு சொல்லிக்கிட்டு இருக்கோம். எதெல்லாம் வந்து சமூக ஓர்மைக்கு எதிராக இருக்கோ அதை உடைக்கிற மாதிரியான எல்லா பதிலுமே வந்து சினிமாவில் ஆர்ட் ஃபார்மில் கொண்டு வர வேண்டிய காலம் வந்துருச்சு. அது வந்துக்கிட்டே இருக்கும் தொடர்ந்து. சில கருத்துக்களை சொல்லும்போது சமூகங்களில் போராட்டங்கள் நடைபெறுது, அதெல்லாம் எப்படி பார்க்குறீங்க? அந்த மாதிரி போராட்டம் வராமல் தடுக்கிறதுக்கான ஏன் தடுக்கணும் புரியல. இல்லை, நான் ஒன்று சொல்ல புரிஞ்சுக்கோ. அதான் ஓகே. எல்லா எதிர்வினை இல்லாமல் இருக்காது எப்படி பார்த்தாலும். ஏன்னா வந்து சாதாரண விஷயத்தை நம்ம பண்ணல, ஓகேங்களா. எல்லாருமே வந்து ஏற்கனவே கட்டமைக்கப்பட்ட ஒரு பிம்பங்களை உடைக்கக்கூடிய ஆர்ட் ஃபார்ம் வந்துடுச்சு. அப்படிங்கும்போது அதுக்கான எதிர்வினைகள் இருக்க தான் செய்யும். அதை தாண்டி தான் எல்லா படைப்பாளிகளும் வேலை செய்ய வேண்டியிருக்கு. அவ்வளோதான். இப்போ இருக்க காலகட்டங்களில் நீங்கள் இவங்க சண்டை போட மாதிரி பேசுகிறாங்கல்ல. சொல்லுங்கள். இப்போ இருக்க காலகட்டங்களில் இந்த பிற்படுத்தப்பட்டோர் அப்படிங்கிற ஒரு இழிவுபடுத்துதல் இல்லாமல் இருக்குன்னு பார்க்குறீங்களா? எப்படி இருக்குது சார்? எனக்கு புரியல. நீங்கள் கேள்வி வந்து ஏன் இப்படி பிரித்து கேட்குறீங்க? எனக்கு புரியல. இப்போ உள்ள காலகட்டங்களில் நீங்கள் சொன்ன நீங்கள் கொஸ்டின் ஏன் பர்டிகுலராக கேட்குறீங்க? ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறமா இந்த பிற்படுத்தப்பட்டோர் அவங்கள வந்து இழிவுபடுத்துறது குறைஞ்சிருக்குன்னு நினைக்கிறீங்களா, இல்லை அதிகமாக இருக்குன்னு நினைக்கிறீங்களா? கேள்வி எனக்கு புரியல. பிற்படுத்தப்பட்டோ இழிவுபடுத்துறது எனக்கு புரியல. நீங்கள் கேட்க கொஸ்டினில் புரியல எனக்கு. பிற்படுத்தப்பட்டோன்னு எனக்கு புரியல. தாழ்த்தப்பட்டவங்களை வந்து இழிவுபடுத்துறது அப்படிங்கிறது, பிற்படுத்தப்பட்டவங்க வேறு ஷெடியூல் தெரியுமா உங்களுக்கு? இல்லை, விஷயம் புரிஞ்சுக்கோங்க. தேவையில்லாமல் அதை நான்
இது வந்து நான் சொல்ல ஆர்ட் ஃபார்ம் ஃபங்க்ஷனில் நீங்கள் வந்து ஆர்ட் ஃபார்முக்கு வந்து கேள்வி கேளுங்க. நான் டைரக்டர் ஆர்ட் ஃபார்ம் வந்து கேளுங்க. நான் அரசியல்வாதி கிடையாது. ஓகே சார். ஓகே, தேங்க்யூ. அடப்பாவமே ஏங்க. திரைப்படத்துல முன்னாடி அந்த குட்கா போடுறாங்க, குட்கா. வீக்கெண்ட் டிரைவ் போடுறாங்க. ஆமாம், வரவேற்பு அவன் நல்ல விஷயம் தானே. அது திருப்பி போடுங்க அப்படின்னு சொல்லிட்டாரு கண்டினியூஸாக. இப்போ நம்ம நிறைய விஷயங்கள் ஒரு டைரக்டராக நம்ம என்ன சொல்கிறோம்னா, நமக்கு தேவையான நிகழ்ச்சி இன்னைக்கு நான் எடுக்கிற சீன்ஸை கட் பண்ணாதீங்க சென்சார்லாம் பேசுவோம்ல. அவன் கவர்மெண்ட்டு சில விஷயங்கள் அவங்களுக்கு பிடிச்சதை அவங்க பண்ண தான் செய்வாங்க. படம் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க, இந்த மாதிரி அவேர்னஸ் மாதிரி எடுக்கணுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ நம்ம என்ன பண்ணிகிட்டு இருக்கோம்? சார் இந்த மாதிரி அவேர்னஸ் மாதிரி சார் சில தரப்புக்கு ஒரு அவேர்னஸ்னு போகும்போது சில அமைப்புகளோ இல்லை சில ஜாதி சார்ந்த அமைப்புகளாக இருக்கட்டும், அதுக்கு நாங்கள் எடுப்பது இது எதிர்ப்பு துணிக்கான படத்தை கூட பார்த்துருப்பீங்க. மாவட்டங்களில் தேட்டருக்குலாம் ஓப்பனே பண்ண விடலை. அந்த மாதிரி நீங்கள் இப்படியே கேள்வி கேட்டுட்டு இருந்தீங்கன்னா இந்த நிகழ்ச்சி கூட பண்ண விட மாட்டாங்க. இது ஆர்ட் ஃபார்மு ஒரு நடந்துகிட்ருக்கு. சமூகத்தை தாக்குறாங்கன்னு அவங்க சொல்கிறாங்க. அதுக்கான விளக்கத்தை நம்ம கொடுத்துக்கலாம். அந்த படத்தை இல்லை சார், நம்ம பொதுவான எல்லாமே டைரக்டர் நான் அதான் சொல்கிறேன்ல. இப்போ நான் என்ன சொல்கிறேன்னா, எங்களோட வேலை படம் எடுக்கிறது, ஓகேங்களா. அந்த படத்தை வெளியே கொண்டு வரதுக்கான நம்ம பிடிச்ச மாதிரி நாங்கள் சென்சார் போட்டுன்னு ஒன்று இருக்குது. அதை போய் அது வந்து சட்டத்துக்கு உட்பட்டது. அதை காமிச்சு அவங்க அக்செப்ட் பண்ணதுக்கு தான் படம் வெளியுது. அவ்வளோதான் எங்கள் வேலை. சென்சார் பண்ணதுக்கு அப்புறம் வெளியே படம் வருது. அப்போ ஏன் சார் ஜெய்வி படத்துல சென்சார்ல அந்த காலையில திருப்பி நீங்க இல்ல டைவர்ட் பண்ணி வேற இல்ல நெக்ஸ்ட் ப்ரோகிராம் டைம் ஆயிடுச்சு. ப்ரோகிராம் டைம் ஆயிடுச்சு. ஓகே நிகழ்வு கொடுத்தீங்க டைரக்டர் சார். அதுக்கு தெரியும் இல்ல சார். தலைவா அதான் சொல்கிறேன் தலைவா, என்னோடய வேலை வந்து அதுதான் தலைவா. நான் எல்லாத்துக்கும் பதில் சொல்லிட்டு இருக்க முடியும். நான் ஒரு கிரியேட்டரோட ரைட்டரோட டைரக்டரோட வேலை வந்து அவன் நினச்ச மாதிரி அவனோட அரசியலையோ அவனோட ஆர்ட் ஃபார்மையோ கொண்டு வந்து வைக்கிற வேலை. அதுக்கு பின்னாடி நடக்கிற விஷயங்கள் சமூகமும் ஒரு பங்கு இருக்குது. எங்கிட்டே கேள்வி கேட்குறீங்க, நீங்கள் உங்களுக்கும் ஒரு பங்கு இருக்குல்ல. உங்களோட பதில் என்ன இருக்குது எல்லாத்துக்குமே? இவ்வளோ தெரியல உங்களுக்கு. நான் வந்து இந்த சைட்டில் இருக்கேன், படம் எடுக்கிற டைரக்டர் இருக்கேன். எனக்கு வந்து நான் என்ன சொல்லணும்னு உங்களுக்கு தெரியும், ஓகேங்களா. நான் படம் எடுக்கிறவன். ஒரு படத்துக்கு பிரச்சனை வருதுன்னா படம் எடுக்கிறவன் என்ன சொல்லுவான்? அப்போ இது யார் பதில் சொல்ல வேண்டியது? நீங்கள் தான் சொல்லணும். நீங்கள் எல்லாமே என்னை வந்து எங்ககிட்டே கேட்குறீங்க. இல்ல சார், நான் என்ன சொல்றேன், இந்த மாதிரி வருங்கால தவிர்க்குமா இல்ல வளருமா அப்படின்றதான் கேள்வி. எல்லா காலமே டிஸ்கஷன் இருக்கும். பாசிட்டிவாக நெகட்டிவாக எல்லா காலத்துலேயுமே முரண்களும் எதிர்முரண்களும் எப்போவுமே இருந்துக்கிட்டு தான் இருக்கும். அதை நோக்கி தான் சமூகம் நடந்துக்கிட்டே இருக்குது. ஏன்னா இதுக்கு முன்னாடி இல்லையா என்ன, தொடர்ந்து இருந்துக்கிட்டே தான் இருக்கும். புதுசாக படைப்புகள் வர, புதுசாக கிரியேட்டர்ஸ் வர, புதுசாக சமூகம் மாற ஒவ்வொன்றும் நடக்கும்போது ஒவ்வொரு மாதிரி நடந்துகிட்டே அதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம மாற்றிட்டு போயிட்டே இருக்க வேண்டியது. அவ்வளோதான், என்ன செய்ய முடியும். தேங்க்யூ. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. பெரிய நம்ம ரிலீஸ் ஆன முதல் நாள் இந்த மாதிரி ஃபீல் இருந்துச்சு, அதே ஃபீல் இப்போ சில விஷயங்கள் நம்ம லைஃப்பில் வந்து நம்ம எப்போ நம்ம லைஃப்பில் நமக்கு என்ன ஆகும்னு தெரியாது. ஆனால் நம்ம பண்ணிட்டு போகிற சில விஷயங்கள் வந்து நம்மளை ஞாபகப்படுத்திகிட்டே இருக்கும். அந்த மாதிரி பெரிய பெருமாள் வந்து நான் என்ன சொல்கிறது, நான் இந்த மண் விட்டு போனால் கூட அந்த படம் வந்து நிச்சயமாக வந்து ஏதோ ஒன்று பண்ணிக்கிட்டே இருக்கும் அப்படிங்கிற ஆத்ம கிடச்சி அந்த வகையில் வந்து ரொம்ப சந்தோஷம். அதை பெரிய பெருமாள் படத்தை வந்து மறுபடியும் பார்க்க வைப்பதற்கான வேலைகளை வந்து நிறைய பேர் செஞ்சுட்டே இருக்காங்க. அது வந்து நம்ம நோக்கம் ஒரு டைரக்டராக வந்து நம்ம வந்து அதுதான் ஆசைப்பட்டோம். என்ன பண்ணோம்னா, இது வந்து அடுத்தடுத்து திரைப்படமாக மட்டும் டிக்கெட் வாங்கி இந்த படத்தை பார்த்தோம் கொண்டாடினோம் அப்படின்னு மட்டும் இல்லாமல், இது எங்கேயோ இடத்துல யாரோ ஒருத்தங்க வந்து அவங்களோட டைரி மாதிரி மாறுறதுக்குள்ள தன்னோட அடுத்த தலைமுறைகிட்ட கொடுக்குற டைரியாக கொடுக்குற மாதிரி ஒன்றையுமே வந்து ஒவ்வொருத்தங்களும் டிஸ்கஸ் பண்ணுற அளவுக்கு நம்ம ஒரு படைப்பை உருவாக்கிட்டோம்னாலே போதுமானது அப்படிங்கிற ஒரு சந்தோஷம் இருக்குது. அது பெரிய மாதிரி செஞ்சுட்டே இருக்குது அப்படிங்கிறது வந்து ஒரு பெரிய சந்தோஷம். இந்த குறிப்பாக வந்து இந்த ஃபெஸ்டிவலில் இந்த தலித் வரலாற்று மாத நம்ம இந்த ஏப்ரல் 14 நமக்கு தெரியும். ஏப்ரல் மாதம் நம்ம எவ்வளோ கனெக்டாக எமோஷனலாக இருப்போம்னு தெரியும். நான் ஊரில் எப்படின்னு எனக்கு தெரியும். ஏப்ரல் மாதம் வந்தாலே என்னவா இருப்போம் அப்படின்னு தெரியும். அந்த மாதத்தை கொண்டாடுற நீலம் பண்பாட்டு மையத்துக்கு என்னோட நன்றிகள் எப்போவுமே. ஏன்னா சில விஷயங்கள் நம்ம வந்து நமக்கு கொஞ்சம் கொஞ்சமாக தான் புரிய வரும். எப்போவுமே நமக்கு வந்து நம்ம வேறு மாதிரியான ஒரு பண்பாட்டு சூழலில் வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். நாம் அதுலேருந்து விடுபட்டு உடைபட்டு நம்மளை நாமே தெரிந்து கொள்வதற்கு இந்த மாதிரியான சில அத்தியாவசியமான நிகழ்வுகள் தேவைப்படுது. நம்மளை பற்றி யோசிக்கிறதுக்கு, நம்மளை தயார் செய்வதற்கு, நாம் என்ன சூழலில் இருக்கிறோம், என்ன சூழலில் சமூகம் இயங்கிக்கிட்டு இருக்கு, நாம் எதை நோக்கி நகரணும், நம்மளை எப்படி நம்மளை விடுபட்டுக்கணும், நாம் பேச வேண்டிய விஷயங்கள் என்ன அப்படிங்கிறதெல்லாம் சொல்கிறதுக்கு, அதை வந்து மறுபடியும் தெளிவுபடுத்துறதுக்கு நமக்கு இந்த மாதிரி நிகழ்வுகள், பண்பாட்டு நிகழ்வுகள் தேவைப்பட்டுகிட்டே இருக்குது. அதை வந்து தொடர்ந்து எடுத்துக்கிட்டு இருக்க நீலம் பண்பாட்டு மையத்துக்கு எவ்வளோ நன்றி சொன்னாலும் பத்தாது. ஏன்னா நம்ம இருக்கிற வேகத்தில், நம்ம இருக்கிற வாழ்கிற சூழலில்
நம்ம என்னென்னமோ போய்கிட்டு இருக்கோம், நடந்துக்கிட்டு இருக்கோம். ஆனால் அதை நிறுத்தி சொல்வதற்கு, அதை நம் தொழில் கை போட்டு நம்மளை கூட்டிக்கிட்டே போவதுக்கு ஒரு மிகப்பெரிய அமைப்பு தேவைப்படுது. அதை வந்து ஒருங்கிணைக்கிற நீலம் பண்பாட்டு மையத்துக்கும் அண்ணன் ரஞ்சித் அவர்களுக்கும் எவ்வளோ என்ன சொல்கிறது, அவ்வளோ மனமார்ந்த நன்றிகள். தொடர்ந்து வந்து நீலம் பண்பாட்டு மையம் முடிவு எடுக்கிற எல்லா நிகழ்வுகளுக்கும் தொடர்ந்து ஆதரவு அளிச்சுட்டு வர உங்களுக்கும் என்னோட நன்றிகள். தேங்க்யூ.